Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 5.1ல 4th sumல 7th and 8th subdivision பார்க்கலாம். So which of the following are APs னு கேட்டிருக்காங்க. So AP னா நம்மளோட common difference முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். So common difference equal இருந்துச்சுன்னா அது AP. So next question கேட்டிருக்காங்க. If they form an AP இருந்துச்சு அப்படின்னா find the common difference D கண்டுபிடிக்கணும் and write three terms. Three more terms. So AP இருந்துச்சுன்னா continue பண்ணி three terms கூட எழுதணும். So seventh one பாருங்க. So D1 is equal to second term minus first term. So minus 4 minus 0. அது மாதிரி D2 is equal to minus 8 minus minus 4. So D3 is equal to minus 12 minus minus 8. So minus வரும்போது bracket போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த minus மிஸ் பண்ணிடுவீங்க. So is equal to minus 4 minus 0 minus 0 தான். Minus into minus plus. So minus 8 plus 4 is equal to minus 4. Minus into minus plus. Minus 12 plus 8 is equal to minus 4. So D1, D2, D3 எல்லாமே சேமா வந்திருக்கு. So அதனால it is an AP ன்னு சொல்லிக்கலாம். So இப்போ D1, D2, D3 எல்லாமே நமக்கு சேமா வந்திருக்கு. சேமா வந்துச்சு அப்படின்னா அது AP ன்னு சொல்லுவோம். So AP-னால இப்போ next 3 terms கண்டுபிடிக்க போறோம். So common difference நமக்கு வந்து சேமா வந்திருக்கு. அதை எடுத்து எழுதிடுங்க. Next term கண்டுபிடிக்கிறதுக்கு last term பாருங்க minus 12. So நம்ம minus 12 அது கூட common difference add பண்ணும். So minus 4 is equal to minus 12 minus 4 is equal to minus 16. Next term minus 16 கூட minus 4 is equal to minus 20. So next term minus 20 minus 4 is equal to minus 24. So next three terms minus 16, minus 20 and minus 24 னு எடுத்து எழுதிடுங்க. So in 8th sum minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2. So பார்த்தாலே தெரியுது எல்லாமே சேமா தான் இருக்குது. அதனால இது காமன் டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது, 0 தான். So இருந்தாலும் ஸ்டெப்பா எடுத்து போட்டுருங்க. So D1 is equal to minus 1 by 2. So இங்க second term minus first term. So minus minus 1 by 2. So minus into minus plus. So minus 1 by 2 plus 1 by 2 0. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். So எல்லாமே காமன் டிஃபரன்ஸ் 0 தான். So இங்க பாருங்க காமன் டிஃபரன்ஸ் 0வா வந்தாலுமே அது சேம் தான். அதனால it is an AP. So D1, D2, D3 மூணுமே சேம். So it is an AP ன்னு எழுதியாச்சு. Next 3 terms கூட கண்டுபிடிக்கலாம். Next 3 terms எழுதும்போது பாருங்க காமன் டிஃபரன்ஸ் 0 தான். So அந்த மொத்த APயுமே minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2 தான் வரும். So நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிட்டு so இங்க பாருங்க 3 more terms எழுதணும். So last term minus 1 by 2 கூட common difference add பண்ணா next term கிடைக்கும். So next term பாருங்க minus 1 by 2 தான். So எல்லாமே minus 1 by 2 அதனால next 3 terms போட்டு அதை எடுத்து எழுதிடுங்க. அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.